வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு 5000 கோடி கருப்பு பணம் வசமாக சிக்கிய திமுகவின் முக்கிய புள்ளி யார்? அந்த முக்கிய புள்ளி 5000 கோடி யாருடைய பணம்? இந்த 5000 கோடி யாருடையது? எங்கிருந்து வந்தது? யாருக்கு சொந்தமானது? யார் இந்த 5000 கோடியை பதுக்கி வைத்திருந்தது? அமலாக்கத்துறை இதை எப்படி கண்டுபிடித்தாங்க? இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான திமுகவிற்கு ஒரு சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே திமுகவில் உள்ள முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வரிசையில் தற்போது 5000 கோடி கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருந்த குற்றத்திற்காக திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளியான உதயநிதி அவர்களை தற்போது அமலாக்கத்துறை அந்த 5000 கோடியும் இவருடைய கொச்சி பண்ணை வீட்டில் தான் இந்த 5000 கோடி சிக்கியிருக்கிறது. தற்போது சற்று முன்பு அந்த வரிசையில் இவர் தான், அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி 5000 கோடி கருப்பு பணம் வசமாக சிக்கியிருக்கிறார். இந்த சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார், அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறார். இது எந்த அளவுக்கு கொண்டு போய் முடியும் அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 அமைச்சர்களுக்கு மேலே தற்போது நமக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு சர்ச்சைகள் வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை குறிப்பிடுவது என்னென்னா, இன்னும் பல திமுக அமைச்சர்கள் எங்களுடைய வலையில் சிக்குவார்கள், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, நாங்கள் இதோடு உறுதிப்படுத்திக்கிறோம்ன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இருக்கிற திமுகவில் இருக்கிற முக்கிய புள்ளிகள், முக்கிய கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கைதாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பல்வேறு சர்ச்சைகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் திமுகவோட தலைவராக திகழ்ந்து கொண்டு வந்துட்டு இருந்த ஒரு ஆலமரமாக நின்று கொண்டிருந்த முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சர்ச்சையில் சிக்கிறது, இருந்தும் அமலாக்கத்துறையிடம் பார்த்திங்கனாக்கா சிக்கிறது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதனால் பேரதிர்ச்சியில் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஸோ இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் என்னென்ன அப்டேட்லாம் அரசியல் நியூஸ் அப்டேட் வந்தோடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனல் அப்டேட்காக வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.